தெய்வத்தை வணங்கி வருதல் அப்படிங்கிறது புதன் திசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக மிக நல்லது. அடுத்தது நம்ம சில பேருக்கு கேது திசை இருக்கும், கேது சுக்கிர திசை இருக்கும். சுக்கிர திசை இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பணம் லூஸ் பண்ணுறதுக்கு இதே சுக்கிர புக்தியில் இருந்தாலுமே பணம் நமக்கு கையை விட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மையும் அறியாமல் ஏன்னா ஒரு நல்லதாகவும் நடக்கலாம். உதாரணத்துக்கு வீடுக்கு ஃபர்னிச்சர் வாங்கி போடுறது நல்லதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார் மாற்றுறது, வீடுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, டபுள் பெட்ரூம்ல ட்ரிபிள் பெட்ரூம் போகிறது, இதெல்லாம் செலவினங்களாக இருந்தாலும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் நாம் அழிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவழிப்பதற்கு மைண்டை ப்ரிப்பேராக வச்சுக்கோங்க. சுக்கிரதிசை இருப்பவர்களுக்கு கேது திசை 7 வருஷம் தான். 7 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய 3ஆம் வீடு தான் இருக்கார். இப்போ கேது சனி ராகுவால் பார்க்கப்பட்டதால் வெளியில் செல்லும் போது நமக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு, டிரான்ஸ்ஃபரில் போகிறதுக்கு, வீட்டை விட்டு பிரிஞ்சிருப்பது எல்லாம் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி போச்சா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த இடத்துல இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. 2 பேரை நம்பாதீங்க, அரசியல்வாதிகளே ஆன்மீகவாதிகளே. அவர் சொல்கிறது